உன் மகனுக்கு அவன் பொண்டாட்டி மட்டும்தான் யோகியம். நாங்க எல்லாருமே கெட்டவங்க. ஏண்டி ஏண்டி பெரிய நாயகி இப்ப அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டு பேசுற? அது வேற அவன் கிடக்குறான் விடுடி. இத பாருடி பெரிய நாயகி, உன்னை பார்க்கவே சகிக்கலடி. இத பாருடி, மாப்பிளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அவர் உன்னை பார்த்து பாரா இல்ல ஆபீஸ் வேலையை பாப்பாராடி? அம்மா சொல்றத கேளுடி. உனக்கு உடம்பு சரியா போற வரைக்கும் நீ நம்ம வீட்டுல வந்துடுடி. அம்மா நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. சொல்றத கேளுடி பெரிய நாயகி. நான் வரமாட்டேன், பிடிக்காதடி. சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் வரமாட்டேன், நீ முதல்ல கிளம்பு. பெரிய நாயகி சொல்ற பேச்சு கேளுடி. அறிவு இருக்காமா உனக்கு? உன் மக எங்களை அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் எங்களை எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்க வர சொல்ற? நாங்க ஒன்னும் அவ்வளவு மானம் கட்டு போய் தெரியல. நீ முதல்ல கிளம்பு. என்ன பாத்துக்க என் புருஷன் இருக்காருல்ல, எனக்கு அவர் ஒருத்தர் போதும். நீங்க யாரும் தேவையில்லை. முதல்ல போ. ஐயோ பெரிய நாயகி, நீ பிடிவாத பிடிக்கிறது சார். அவ ரொம்ப பேசினா அதிகமா இருமல் வந்துருது. அதனால நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கலன்னா. மனசு கேட்காம பார்க்க வந்தேன் மாப்பிள்ள. இப்படி பேசுறாளே மாப்பிள்ள. நான் வரேன் மாப்பிள்ள. அழுவாதீங்க அத்தை. என்ன பெரிய நாயகினி, அத்தை பாவம்ல இப்படியா பேசுறது? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு மானரோஷம் எல்லாம் இருக்கு. செத்தாலும் சாவினை தவிர அந்த வீட்டு வாசப்படி. என்னமா பண்ணிட்டு இருக்க? பேப்பர்ல என்ன அவ்வளவு மும்முரமா பாத்துட்டு இருக்க? ராசி பலன் பாத்துட்டு என்ன இப்ப? ராசி பலன் பார்க்கிறது ரொம்ப முக்கியமா? ஆமா முக்கியம். இந்த கணவன் மனைவி பிரச்சனை எப்ப தீரும்னு பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க உன் தங்கச்சி பெரிய நாயகி உடம்புக்கு முடியாம கிடக்குறாளேங்கிற கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னது என்ன பண்ண சொல்றியா? அதான் எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டிய. என்ன சொல்ற? என்னத்தோட சொல்ற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாப்பிளையும் பெரிய நாயகி சண்டை போட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்ட. நேத்துக்கு சுகந்திய கொண்டு வந்து விடுறதுக்காக அந்த மாப்பிள்ளை கிட்ட மறுபடியும் சண்டை போட்டு அவர் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். எனக்கு மனசு கேட்காம பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாக்கா நீ ஏமா இங்க வந்தா உன் புள்ள உன்னை திட்ட போறான்னு சொல்லி என்ன திருப்பி அனுப்பிட்டாடா. சரி, உடம்பு கொஞ்சம் சரியாற வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து இருடி, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா கூட பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். அவளை எதுக்கு நீ இங்க கூப்பிட்ட? அவ புருஷன் பாத்துக்க மாட்டானா? டேய், ஒரு கூட பிறந்த அண்ணன் பேசுற பேச்சடா இது? ஏண்டா அவர் நாள் முழுக்க அவ கூடவே உட்காந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? வேலை விஷயமா அவர் 4 இடத்துக்கு போக வேணா? அவரை என்ன உன்ன மாதிரி வெட்டி பையன் நினைச்சியா? குத்தி காட்டுறியா? நேரம் வரும்போது நானும் 4 காசு சம்பாதிப்போம். ஆமா ஆமா, அப்படியே சம்பாதிச்சிட்டாலும். டேய், உன்னை விட மாப்பிள்ள கம்மியா தான்டா படிச்சிருக்காரு. ஆனா அவர் மாசம் எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு பாரு. ஆமா, அந்த ஆள் நீ தான் மெச்சிக்கணும். அந்த ஆளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் மோசமான அயோக்கியம். என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அயோக்கியம் அயோக்கியன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாப்பிளைய பேசுற? அவர் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு நீ இந்த அளவுக்கு குதிக்கிற? இன்னைக்கு நானும் அபிராமி பிரிஞ்சது காரணமே அவன் தான். அபிராமி பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என் வாழ்க்கைக்கு குறிப்பறிச்சுட்டான் ராஸ்கல். டேய், பயமுறா. உனக்கு எங்கடா புத்தி போச்சா? அவர் கண்ணால பார்த்ததானே உங்ககிட்ட வந்து சொன்னாரு. நீ தானே அதை நேர்ல பார்த்த? உனக்கு தப்பா பட்டதா மாப்பிளைக்கு தப்பா பட்டிருக்கு. அத உங்ககிட்ட வந்து சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியாதாடா? அந்த நல்ல மனுஷனை போய் சும்மா இருமா. அந்த ஆள் நீ தான் தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடணும். அவளாம் ஒரு ஆம்பளை பொறம்போக்கு. என்னடா சொன்ன? என்ன பேசுற? மாப்பிள்ளங்க மரியாதை உதத்துறேன் ராஸ்கல். மாப்பிள்ளங்க மரியாதை இல்லாம பேச கூடாதுடா. நீ எப்படி பேசலாம்? உனக்கு அவரை பேசுறது உரிமை கிடையாது. நீ பேச கூடாது. சும்மா
விடுமா. பேசாதடா. நீ அது சும்மா இரு. வேண்டாம்டா, பேசாதடா. ப்ளீஸ் சும்மா இரு. அந்த ஆளை பத்தி பேச வேணாம்னு சொல்லு. அந்த ஆளை பத்தி இன்னொரு தடவை பேசினாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி வை. அப்படியே ரோசம் பொத்துக்கிட்டு வருதாமா? 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. அம்மா. பேசுறமா பேச்சு. சும்மா அதையே பேசிட்டு இருக்காதம்மா. அப்புறம் கெட்ட கோவம் வந்துரும். உனக்கெல்லாம் ரோசம் வந்து என்னடா பிரயோஜனம்? கோவம் வருமா கோவம்? வீட்டுல இன்னும் 2 பொண்ணுங்க கல்யாணத்துக்கு இருக்காங்கங்கிற கவலை உனக்கு இருக்காடா? இவளுங்களை எப்படி கரை சேர்க்க போறோம்னு என்னைக்காவது நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருப்பியாடா? மூத்தவளுக்கு எப்படியோ கடவுள் புண்ணியத்துல கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா இன்னி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியுதாடா? கல்யாணம் ஆனதுல இருந்தே பிரச்சனை. அவ வயத்துல இன்னும் ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. அந்த கடவுளும் கருணை காட்டல். இப்போ அவளுக்கு அடிக்கடி உடம்புக்கு வேற முடியாம போகுதுடா. சரி, 2வது சுகந்திக்கு இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டோ ஒரு இடம் அமைஞ்சிச்சு. அதுவும் உன் பொண்டாட்டியாலதான் இப்ப பாதியிலே ஆத்துக்கிட்டு போயிடுச்சு. அவன் நிலைமையும் நினைச்சு பார்க்க முடியாம இதான் ஒன்ன பாரு என்ன பாருன்னு சமைஞ்சு நிக்கிறான். சாதாரணமா ஒரு வயிற்று வலி வந்தாலே டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாம யார்கிட்டயாவது கடன் கேட்க வேண்டியிருக்கு. இதுல இவளுங்க வாழ்க்கைக்கு வேற எங்க போறதுன்னு தெரியாம நான் தன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா பொண்டாட்டி கூட வாழறதுக்கு ராசி பலன் பாத்துக்கிட்டு இருக்காராம். இவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கு இவனு ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தானா நான் ஏன்டி இவங்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்க போறேன்? இத பாருடி, இவன் ஒண்ணு எனக்கு செய்ய வேண்டாம், ஒண்ணு செய்ய வேணாம். இந்த சிவகாமி உடம்புல இன்னும் நல்ல தெம்பு இருக்குடி. நான் உங்களை எல்லாம் கரை சேர்க்கிறேன். நான் கரை சேர்க்கிறேன்டி. ஏமா இப்படி தேவையில்லாம பேசி பேசி அண்ணனை கொல்ற? அண்ணன் நம்ம வீட்டுக்கு இது வரைக்கும் சமைச்சு போட்டதே இல்லையா? இப்ப ஏதோ சூழ்நிலை அதனால தானேமா? சூழ்நிலைன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா சோறு தன்னால வந்துரும், பிரச்சனை இல்லாம தன்னால சரியா போயிடும். அப்படியே ரோசப்பட்டுக்கு போறாரு பாத்தியா? அந்த ரோசத்தோட கிளம்பி போய் வேலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட மாட்டான். அந்த கேடு கட்டவள எங்க பாக்கலாம் எப்படி பாக்கலாம்னு எங்கயாவது ஒரு தெருமனையில போய் நின்னுக்கிட்டு இருப்பான். மான கட்டவன். அம்மா, என் அளவுக்கு மீறி நீ சோதிச்சுட்ட. என் வாழ்க்கையில அடிச்ச சூறாவளியால இப்ப நான் திசை மாறின கப்பலா தனியா நின்னு தத்தளிச்சிட்டு இருக்கேன். என் கல்யாணத்தப்போ வரதட்சணை பிரச்சனையால என்னையும் என் குடும்பத்தையும் நீ சோதிச்ச. எல்லா பிரச்சனையும் மீறி என் கல்யாணமும் நடந்துச்சு. ஆனா அந்த வாழ்க்கையையும் நீ நிலைக்காம பண்ணிட்ட. என் புருஷன் என் மேல சந்தேகப்பட்டதுனால அதை தீர்த்து வைக்க ஒரு நல்லவரோட உயிரை பலி வாங்கிட்ட. இது உனக்கே நியாயமா? என் புருஷன் என் மேல சந்தேகப்பட்டதையும் தாண்டி எனக்காக ஒரு உயிர் பலியான வலிய இன்னும் என்னால தாங்கிக்க முடியல. என் உள் மனசு ஆசைப்பட்டாலும் என்னால என் புருஷனை ஏத்துக்க முடியல. கடைசியா எனக்கு ஆறுதலா இருந்த குழந்தை கண்மணியையும் என்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்ட. இப்ப என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இனிமே நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? நான் வாழறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இது எதுவுமே தெரியாம நான் மன குழப்பத்துல இருக்கிறேன். என் மன வேதனைய நீதான் தீர்த்து வைக்கணும். நீதான் வழி காட்டணும். மேடம்,
ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்காக டொனேஷன் வசூல் பண்றோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? முடிஞ்சதா கொடுங்க. நீங்க அந்த ஆசிரமத்துல வேலை செய்றீங்களா? இல்ல மேடம், நான் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஓய்வு நேரத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட வசூல் பண்ணி ஆசிரமத்துக்கு தருவேன். அப்பா அம்மா இல்லாத அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நீங்களே ஏதாவது உதவி செய்யுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். கண்டிப்பா தரேன். தேங்க்யூ மேடம். உங்க பேர் என்ன மேடம்? அபிராமி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நல்ல நிலைமையில இருக்கிறவங்களே உதவி செய்ய முன் வராத இந்த காலத்துல நீ இந்த அளவுக்கு சிரமம் எடுத்துக்கிறது பெரிய விஷயமா? இதுல என்ன மேடம் சிரமம் இருக்கு? என்னால லட்சம் கோடின்னு தர முடியாது. முடிஞ்சதை வசூல் பண்ணி தரேன். ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகளை குளிக்க வச்சு தலை சீவி பொட்டு வச்சு அழகு பார்ப்பேன், சாப்பிட வைப்பேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். பணம் தர முடியாதுன்னா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு என் அன்பு ஆதரவு அள்ளி தரேன். அதுல எனக்கு ஒரு நிம்மதி. சரி, நான் வரேன் மேடம். அபிராமி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா? சாரிம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க. பெரிய நாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம கிடக்குறாளாம். ஆஸ்பத்திரி கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாளாம். அப்படியா? என்ன அபிராமி இவ்வளவு சாதாரணமா கேக்குற? சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அந்த பிரகாஷ் நல்லா இருந்தவளை ஏதோ வைத்தியம் பண்ணி அவளை பாழாக்கி வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றது அபிராமி? இதுல நாம என்ன பண்ண முடியும்? விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும். என்ன அபிராமி இப்படி பேசுற? வேற எப்படி பேச முடியும்? என் வாழ்க்கையை விதிப்படி தானே போயிட்டு இருக்கு. புரியல அபிராமி. அக்கா, பிரச்சனைகளை கேட்டு கேட்டு பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சு எனக்கு எல்லாமே அழுத்து போச்சு. இப்ப என் மனசு நிம்மதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் நிம்மதியா எல்லா பிரச்சனையும் மறந்து வாழ நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா அநாத ஆசிரமத்துல சேர்ந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். அவங்களுக்கு என்னால முடிஞ்ச சேவையை செஞ்சா நிம்மதியும் மன அமைதியும் எனக்கு நிறைய கிடைக்கும். ஏன் அபிராமி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? இதுதான்க்கா நல்ல முடிவு. கடைசியா டாக்டர் வருணோட குழந்தைய நான் ரொம்ப நேசிச்சேன். அவளை நானே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கூட முடியல. ஆனா இப்போ அந்த ஆசிரமத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை நான் நேசிக்க போறேன். அவங்கள நான் வளர்க்க போறேன். அபிராமி, விரக்தியில ஏதோ நீ பேசுற. இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு மனசு இருக்கு. ஆனா உன் வயசை நினைச்சு பாரு, உன் புருஷனை நினைச்சு பாரு, உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாரு. இவங்க எல்லாரையும் வேதனைப்பட வச்சுட்டு நீ ஆசிரமத்துல போய் எப்படிமா நிம்மதியா வாழ முடியும்? இது நியாயமா? இது சுயநலம் இல்லையாமா? அக்கா, சுயநலத்துலதான் பொது நலமே ஆரம்பிக்குது. நான் ஆசிரமத்துக்கு போயிட்டா என் அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரே வேதனை தான். ஆனா நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா இன்னும் என்னென்ன சோதனை எல்லாம் வருமோ? என்னை பெத்தவங்க எப்படியெல்லாம் வேதனைப்பட வேண்டியது இருக்குமோன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு
இந்த ஆசிரம வாழ்க்கையே தேவலான்னு தோணுது. இல்ல அபிராமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா ப்ளீஸ், இதுதான் என் முடிவு. என்னை வற்புறுத்தாதீங்க. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இனிமே என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். அம்மா தாயே, அபிராமி சொல்லிட்டு போறத கேட்டியா? நீ தான் அம்மா அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.